எப்பவும் சும்மாவே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆளா நீங்க? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி பட் மீனிங்ஃபுல் லெசன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருக்கிறாங்க. அந்த அப்பாவுக்கு தன்னோட பையன் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சோம்பேறியாக இருக்கிறதுனால டெய்லி அவனை நினச்சி வருத்தப்படுறாரு. பட் ஒரு நாள் அவனுக்கு டைம் எவ்வளோ முக்கியன்றதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அவனை கூப்பிட்டு அந்த கபோர்டில் ஒரு வாட்ச் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. அவனும் அந்த வாட்சை எடுத்துகிட்டு வரான். அந்த வாட்சை அவன் கையில் கொடுத்து மார்க்கெட்டுக்கு போய் இந்த வாட்சோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டுவான்னு சொல்கிறாங்க. அவனும் மார்க்கெட்டுக்கு போய் அவன் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் இந்த வாட்சோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறான். சில பேர் 500, சில பேர் 600, சில பேர் 800, சில பேர் 1000ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு போய் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே சரி திரும்பவும் அந்த வாட்சை அந்த கபோர்டில் வச்சுருன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் அவரோட பையனை திரும்பவும் கூப்பிட்டு அந்த கபோர்டில் இருக்கிற வாட்ச் திரும்பவும் எடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. இவனும் எடுத்துகிட்டு வரான். இன்னைக்கு நீ திரும்பவும் இந்த வாட்சை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வாட்சோட ரேட் கேட்காம இந்த வாட்சுக்குள்ளே இருக்கிற டைம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி கேளுன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனாலும் அவங்க அப்பா சொல்கிறத கேட்டு மார்க்கெட்டில் போய் இந்த வாட்சுக்குள்ளே இருக்கிற டைமோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். சில பேர் அவனை பார்த்து சிரிச்சிட்டு போயிடுறாங்க. சில பேர் அவனை பார்த்து நீ என்ன மென்டலா சைக்கோவான்னு சொல்லி கோவப்படுறாங்க. பட் அதே கொஸ்டினை ஒரு சின்ன வாட்ச் கடையில் ஒரு வயசான ஒருத்தர்கிட்ட கேட்குறான். உடனே அவர் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நேரத்தை யாராலையும் வாங்க முடியாது. நீ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம், ஆனால் கடந்து போன ஒரு செகண்டை கூட உன்னால வாங்க முடியாது. நேரத்தை பொறுத்தவரை ஒன்று நல்ல விஷயம் இருக்கு, இன்னொன்று கெட்ட விஷயம் இருக்கு. கெட்ட விஷயங்கிறது கடந்து போயிடும். ஆனால் ஒரு நல்ல விஷயன்றது நீ அதை எப்படி பார்த்து செலவழிக்கிற, அதை நீ எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை இருக்குது. பட் அந்த செகண்ட் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்னையிலேருந்து சோம்பேறியாக இல்லாமல் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறான். எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறான், வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்கிறான். அவனோட லைஃபே சேஞ்ச் ஆகுது. இதை பார்த்து அவங்க அப்பாவும் ஹாப்பியாகிறாங்க. இதோட கதை முடியுது.